அலங்காரம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சிவகிரி தாலுகா புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் இடப்பாகவள்ளி அம்பிகா சமேத சிந்தாமணிநாதர் திருக்கோவில் இன்றைய தினம் புரட்டாசி நவராத்திரி முதல் திருநாள் பிரதமை திதியிலே தொடங்கி 9 நாட்கள் நடைபெறும். இந்த வருடம் விஜயதசமி மறுநாளோடு சேர்த்து 11 நாட்கள் நடக்க இருக்கிறது. ஆனால் இந்த புகழ்பெற்ற இந்த திருக்கோயிலில் வருடம் நவராத்திரி திருவிழாவானது மிகச் சிறப்பாக நடைபெறும். ஆனால் இந்த வருடமானது நவராத்திரி திருநாள் எல்லா கோயில்களிலும் தொடங்கிவிட்ட நிலையில் குறிப்பாக அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் சங்கரங்கோயிலிலும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்ட மிகப்பெரிய புகழ்பெற்ற ஸ்தலங்களிலும் அருகில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலும் நவராத்திரி விழாவானது இன்றைய தினம் தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த திருக்கோயிலில் நிர்வாக அதிகாரியினுடைய அலட்சிய காரணத்தினாலே இன்றைய தினம் நடைபெறவில்லை. மேற்படி அர்ச்சகரை தொடர்பு கேட்கின்ற பொழுது அர்ச்சகர் சொல்கிறார், நிர்வாக அதிகாரி என்ன கூறுகிறாரோ அதன்படி தான் நாங்கள் செய்ய முடியும் என்று. ஆனால் இந்த பகுதியில் உள்ள பஞ்சாங்கங்கள்லாம் திருநெல்வேலி சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில்தான் பூஜை முறைகளானது பூஜையினுடைய காலங்களானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகமங்களை பின்பற்றி பூஜை முறைகளிலும் பஞ்சாங்கத்தை பின்பற்றி பூஜை நடைமுறைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கோயிலில் இன்றைய தினம் நவராத்திரி பூஜையானது ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் ஆரம்பிக்கவில்லை. அர்ச்சகரை கேட்டபொழுது ஈவோவை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈவோட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது என்று சொன்னது அலட்சிய காரணத்தோடு மட்டும் இல்லாமல் உபயதாரர்கள் பலமுறை அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அவர் பதிலளிக்கவில்லை. அவர் பதிலளிக்காத காரணத்தினால் நேரில் சென்று நானே கேட்டேன். நான் தமிழ்நாடு சிவாச்சாரியர்கள் சமூக நல சங்கத்தினுடைய தென் மாவட்ட இணைச் செயலாளர். மேற்படி ஏன் நடைபெறவில்லை என்று தமிழ்நாடு அர்ச்சக தொடர்பேசியிலே 2ஆம் திருநாள் உபயதாரரும் மேற்படி 5ஆம் திருநாள் உபயதாரரான KP கிருஷ்ணன் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுடைய எந்த அழைப்பையுமே அவர்கள் ஏற்கவில்லை. பல்வேறு உபயதாரர்கள் ஃபோன் அடித்த காரணத்தினாலும் அவர் எடுக்கவில்லை. மேற்படி என்னை தொடர்பு கொண்ட பொழுது நான் நேரில் சென்று கேட்ட பொழுது கண்ட நாய்களுடைய ஃபோனெல்லாம் நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த நாய் எனக்கு ஃபோன் அடிக்கணும்? இன்றைக்கி 100 நாய் ஃபோன் அடிச்சிருக்கு. என்னை எல்லாத்தையும் சுத்தலில் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னுடைய பொறுப்பு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய சாலை லட்சுமி அவர்கள் மிகவும் ஆக்ரோஷத்தோடும் ஒருமையில் பேசியது மட்டுமல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க, இங்கே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இங்கே நாங்கள் சொன்னது தான் சட்டம், நாங்கள் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. முறையான எந்த விதமான பதிலுமே கொடுக்கல. இதை பல்வேறு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கேட்ட பொழுது இன்றைக்கு பல்வேறு கோயில்களிலுமே நவராத்திரி விழாவானது தொடங்கிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய KP கிருஷ்ணன் அவர்கள் 5ஆம் திருநாள் உபயதாரர். அவர்களுக்கு அன்னபூரணி அலங்காரம் நடக்கும். இன்றைக்கி என்னுடைய பூஜை முறையே மாறுதே. 5ஆம் திருநாள் நான் அன்னபூரணி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேனே, ஏன் என்னுடைய பூஜை முறையே மாறுதுன்னு மிகுந்த வேதனையோடு இருக்காங்க. 6ஆம் திருநாள் உபயதாரரும் பக்கத்தில் இருக்காங்க. இது பக்தர்களுக்கும் இல்லாமல் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு